காலித் பின் வலீத் ரலியல்லாஹ் நபிகள் நாயகத்தோட தோழர்களில் வீரத்துக்கு அடையாளமானவங்களில் ஒருத்தர். அவர் ஒரு ஹீரோவாக பார்க்கப்படுறாரு. அவர் முஸ்லீம் ஆகிறதுக்கு முன்னாடி இஸ்லாமுக்கு கடுமையான விரோதி, எதிரி. பிறகு அல்லாஹ்வின் போர்வாள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார். காலித் மக்கால செல்வமும் செல்வாக்கும் உள்ள ஒரு குடும்பத்தில் பிறக்கிறாரு. அவருடைய இந்த குடும்ப பின்னணி காரணத்தாலேயே இஸ்லாத்தை ஏற்க மறுத்து வந்தார். உஹது போரில் முஸ்லீம்கள் கண்ட மோசமான பின்னடைவுக்கு காரணம் காலித் அவர்கள் தான். ஒரு திடீர் தாக்குதல் நடத்தி இஸ்லாமிய படையை நிலைகுலைய வச்சார். ஒரு கட்டத்தில் அவருடைய திறமையை மட்டும் வச்சு இஸ்லாமிய படையை தோற்கடிக்க முடியாது அப்படிங்கிறத அவர் உணர்றாரு. மனித அறிவை, இராணுவ தந்திரத்தை தாண்டி இஸ்லாமிய படைகிட்ட ஏதோ ஒன்று விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் உணர்றாரு. இது போக இதே நேரத்தில் அவருடைய சகோதரர் இஸ்லாமுக்கு மாறிடுறாரு. இதுவெல்லாம் அவரை சிந்திக்க வைக்குது. அவர் கண்ட ஒரு கனவும் கூட அவருடைய வாழ்க்கை திசையை மாற்றி அமைக்குது. காலித் மக்கால இருந்து மதினாவுக்கு போய் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுறாரு. இப்படி தான் இஸ்லாத்தோட கடும் எதிரி ஒரு இஸ்லாமிய நம்பிக்கையாளராக ஆனார். நபிகள் நாயகம் அவருக்கு சைஃபுல்லா, அல்லாஹ்வின் வாள் அப்படிங்கிற புகழ்பெற்ற பட்டத்தை கொடுத்தாங்க. காலித் அதை உடனடியாக நிரூபிக்கவும் கூட செஞ்சார். எப்படின்னு சொன்னால், ஒரு முஸ்லீமாக தன்னுடைய முதல் பெரிய போரில் அவர் இஸ்லாமிய படையை ஒரு அழிவில் இருந்து காப்பாற்றினார். அதிலிருந்து அவர் இருந்த வரைக்கும் எந்த போர்லையும் முஸ்லீம்கள் தோற்கவே இல்லை. நபிகள் நாயகத்தை தொடர்ந்து வந்த முதல் 2 கலிஃபாக்கள் கீழே தலைமை தளபதியாக காலித் இருந்தார். புகழ்பெற்ற எர்முக் போர் உட்பட ரோமானிய பாரசீக பேரரசுகளுக்கு எதிரான மிகப்பெரிய இஸ்லாமிய வெற்றிகளுக்கு தலைமை தாங்கியிருக்கிறாரு காலித் பின் வலீத் ரலியல்லாஹ். அவங்க வெறும் படை தளபதியாக மட்டும் இல்லை, தன் காலத்தோட ஆகச்சிறந்த இராணுவ மேதையாக இருந்தாங்க. இவருடைய மேதமை இன்னைக்கும் இராணுவ பள்ளிகளில் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுது. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க.